ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்டில் 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸான எம்எல்ஜி ப்ராக்டிஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேப் சேலஞ்சு தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தம் 23 ஸ்டேஜ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வாட்டர் வச்சு தப்பிக்கணும் கீழே விழுகையில். இதில் நம்ம வந்து மல்டிப்ளேயர் தான் ட்ரை பண்ணுறோம். நம்ம கூட ஹியர்மி கேமரா வந்திருக்காரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிடலாம். அங்கே சைடில் எதுக்கு வாட்டர் இருக்குன்னா, நம்மளால் அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ண முடியாட்டி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம அந்த வாட்டரில் ஜம்ப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிடலாம். இப்போ நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் பவுடர் ஸ்டோன் பக்கெட் வச்சு சர்வை ஆக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹியர்மிக்கு அவர் போயிட்டார். இப்போ நம்ம போவோம். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ஸ்டேஜ்லேயே சர்வை ஆகிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் போகலாம். தேர்ட் ஸ்டேஜில் நமக்கு லாவா பக்கெட் கொடுத்துருக்காங்க. லாவா வச்சு தான் நம்ம இந்த ஸ்டேஜில் தப்பிக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் அவுட் ஆகிட்டு திருப்பி ட்ரை பண்ணுவோம். ஹியர்மி கேமர் சர்வை ஆகிட்டார். இந்த டைம் நம்ம லாவாவில் விழுந்துட்டோம். ஆனால் கீழே வந்து சாகலை, லாவாவில் எரிஞ்சு செத்துட்டோம். இப்போ ஹியர்மி கேமர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம தண்ணியில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபயர்லேருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு ட்விஸ்டிங் வைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வைன்ஸ் வச்சு தான் நம்ம சர்வே வாங்கணும். ஓகே, அவுட் ஆகிட்டோம். திருப்பி போவோம். ஓகே, நம்ம செகண்ட் டைமில் வைன்ஸ் வச்சு தப்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டேஜ். இது வந்து ஹே பிளாக் தான். இதை வச்சு நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த மேப்பில் 2 பிளேயர்ஸும் ஒரு ஸ்டேஜை முடிச்சா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ 7th ஸ்டேஜில் நமக்கு ஸ்லைம் பிளாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைம் பிளாக் வச்சு தான் நம்ம தப்பிக்கணும். ஓகே, கீழே போவோம். ஓகே, நம்ம ஸ்லைம் பிளாக்கை வச்சு ஈஸியாக தப்பிச்சிட்டோம். மைன்கிராஃப்டில் எம்எல்ஜியில் சூப்பராக இருக்கிறது ஸ்லைம் பிளாக்கும் வாட்டரும் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எதை வச்சு எம்எல்ஜி பண்ண பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு டெலிபோர்ட் ஆகிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது 8th ஸ்டேஜ். இதில் நமக்கு வந்து ஹனி பிளாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயும் நமக்கு டேமேஜ் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, நமக்கு வைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வைன்ஸ் வச்சு போகணும். அவுட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு திருப்பி ட்ரை பண்ணுவோம். இந்த 9th ஸ்டேஜில் மட்டும் நானும் ஹியர்மி கேமர் 2 பேருமே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். கடைசி வரைக்கும் முடியல. கடைசியில் எப்படி தாண்டோம்னா அந்த பிளாக் மேலே விழுந்து தான் தப்பிச்சோம். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டேஜ் வந்து லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடரை கீழே இருக்க பிளாக்கில் போட்டு நம்ம தப்பிக்கணும். இதுக்கு எங்களுக்கு பல டேக் போச்சு. கடைசி வரைக்கும் இதை முடிக்கவே முடியல. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை முடிக்க முடியலன்னா நாங்கள் 2 பேரும் தண்ணியில் குதிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஸ்லோ ஃபாலிங் அந்த ஒரு ஸ்லோ ஃபாலிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் வச்சு நம்ம மெதுவாக போவோம். கீழே விழுகையில் நமக்கு நல்லா மெதுவாக தான் போவோம். கூட நமக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக மில்க் கொடுத்துருக்காங்க. மில்க் எதுக்குன்னா போர்ஷனோடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு ஸ்ப்ளாஷ் போர்ஷன் ஆஃப் டர்ட்டில் மாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. இதை போட்டால் நமக்கு டர்ட்டில் மாதிரி வியூ தெரியும்னு நினைக்கிறேன். வியூ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் மெதுவாக தான் வருது. ஓகே, வியூ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம மில்க்கை குடித்து நார்மல் ஆயிடுவோம். ஓகே, இப்போ மில்க்கை குடிச்சு நம்ம நார்மல் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம்.
ஓகே, இப்போ நமக்கு டார்கெட் கிளட்ச்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியாமல் கீழே விழுந்துட்டோம். இப்போ இந்த பவ் நேரம் வச்சு நம்ம கரெக்டாக அங்கே இருக்க பட்டனில் ஏம் பண்ணணும். நம்ம பட்டனில் ஏம் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. திருப்பி கீழே குதிச்சிட்டோம். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கீழே இறங்கிடலாம். ஓகே, நம்ம கீழே வந்துட்டோம். இன்னும் ஹியர் மீ கேமர் மட்டும் வரணும். ஓகே, இப்போ ஹியர் மீ கேமர் கீழே வந்துட்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் நமக்கு போட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பல ட்ரை போச்சு, எப்படி போகணுன்னு தெரியல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், மேலேருந்தே போட்டை யூஸ் பண்ணிட்டு கீழே போகலாம். இது வந்து பெட்ராக் எடிஷனில் நம்மளால் இப்படி பண்ண முடியும். ஆனால் ஜாவா எடிஷனில் இந்த மாதிரி போனால் நமக்கு டேமேஜ் இருக்கும். பெட்ராக்கில் நமக்கு இந்த மாதிரி பண்ணால் டேமேஜ் இருக்காது, ஆனால் ஜாவாவில் டேமேஜ் இருக்கும். ஆனால் ஹியர் மீ கேமர் வந்து கீழே வந்து லாஸ்ட்டு செகண்டில் போட்டை ஸ்பேன் பண்ணி தான் தப்பிச்சார். நம்ம ஓட்டிகிட்டு வந்து கீழே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் மேலே குதித்து தப்பிக்கணும். இதுவும் எப்படி பண்ணுறேன்னு தெரில. இதுலேயும் நிறைய தடவை அவுட் ஆனோம். இதில் நான் எப்படி தப்பிச்சேன்னா, நம்ம ஹியர் மீ கேமர் வந்து கீழே போயிட்டார். நான் நம்ம ஹியர் மீ கேமரோட தலையில் குதித்து தப்பிச்சிட்டேன். நான் அந்த ஹார்ஸில் குதித்து தப்பிக்கல, அந்த ஹியர் மீ கேமரோட தலையில் குதித்து தான் தப்பித்தேன். ஓகே, இப்போ நம்ம ஃபென்ஸுக்குள்ள மட்டும் இந்த குதிரை யூஸ் பண்ணி தப்பிக்கணும்னு பார்ப்போம். நம்ம தப்பிக்கிறக்குள்ளே ஹியர் மீ கேமர் ஃபென்ஸை உடச்சிட்டாரு. இப்போ நம்ம அது வழியாகவே போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, நம்ம 17th ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் நம்ம அந்த கேக்டஸ் மேலே குதித்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த கேக்டஸ் மேலே குதிக்கணும். இதில் நம்ம இந்த ஹைட்டாக இருக்க கேக்டஸ் மேலே குதிச்சுட்டு பார்க்கோர் பண்ணி கீழே வரணும். ஆனால் நான் டேரெக்டாக கீழே குதித்து ஃப்ளூக்கில் தப்பிச்சிட்டேன். நம்ம ஹியர் மீ கேமர் பல அவுட் ஆனார், கடைசியாக வந்துட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நமக்கு ஸ்கேப் ஃபோல்டிங்னு கொடுத்துருக்காங்க. 18th ஸ்டேஜ். நமக்கு அந்த பிளாக் இன்னும் கிடைக்கலையே. ஓகே, ஹியர் மீ கேமர் பல தடவை போகிறாரு. இப்போ நம்ம அவர் போட்ட பிளாக் மேலே குதிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, ஹியர் மீ கேமர் வந்துட்டார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, இப்போ 19th ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இல்லை பவ் ஆரோ யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேருந்தே அந்த பட்டன் மேலே நம்ம ஆரோ போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம், ஷூட் பண்ணி பார்ப்போம். இந்த எட்ஜில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ 20th ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம சேடில் யூஸ் பண்ணி தப்பிக்க சொல்லியிருக்காங்க. கீழே நிறையா பிக்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக முடியாது நம்மளால். இதுலேயே பல டைம் ட்ரை பண்ணேன், கடைசி வரைக்கும் முடிக்க முடியல. அதனால் நான் தண்ணியில் குதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் வந்துட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். அந்த சேடில் ஸ்டேஜில் என்னாலேயும் முடியல, ஹியர் மீ கேமர் 2 பேராலையும் முடியல. ஓகே, இப்போ டிஎன்டி வச்சு நம்ம தப்பிக்கணும். இது நமக்கு எதுக்கு இந்த ஃப்ளிங்கர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் அதை வச்சு நம்ம டிஎன்டியை பிளாஸ்ட் பண்ணிடலாம். பிளாஸ்ட் பண்ணால் அது உடஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு டிஎன்டி இருக்காது, ட்ரை பண்ணுவோம். கீழே அப்சர்வன் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை வச்சு பிளாஸ்ட் பண்ணால் அது உடையாது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஹியர் மீ கேமர் இன்னும் கீழே வரல, அவர் வந்தோடனே போவோம். டிஎன்டியை பிளாஸ்ட் பண்ணுறேன்னு ஃபயரை மூட்டி விட்டு அவர் செத்துட்டார் அந்த ஃபயரில். ஓகே, அவர் வர மாதிரி தெரியல. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். திருப்பி டிஎன்டி பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 22nd ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ நமக்கு இந்த வீட்டை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி போகணும். இதில் ஃபஸ்ட்டு நான் அந்த கிராஃப்டிங் டேபிளை பார்க்கவே இல்லை. கடைசியில் நான் தண்ணியில் குதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அந்த கிராஃப்டிங் டேபிள் அங்கே இருக்குதுன்னே பார்க்கல. அப்புறம் தான் ஹியர் மீ கேமர் சொன்னார் அங்கே கிராஃப்டிங் டேபிள் இருக்குன்னு. ஆனால் அந்த லெவலை முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு 23rd ஸ்டேஜ் வந்துட்டு இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிளாக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லேடரை போடணும். இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணும், அது முடியாது. ஓகே, இப்போ நம்ம 23rd லெவலையும் முடிச்சுட்டு நம்ம லாபிக்கு வந்துட்டோம்.
ஓகே, நம்ம இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யார் யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்டில் எம்எல்ஜி நல்லா வரும்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஒருவேளை என்ன மாதிரி எம்எல்ஜிலாம் அந்தளவுக்கு வராமல் இருக்கவங்களாம் இந்த மாதிரி மேப்பை ஏற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டா நல்லாவே ஃபன்னாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதோட முடிஞ்சால் ஹியர்மி தமிழ் கேமிங்கிற சேனல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம ஹியர்மி கேமோட சேனல் தான். அதில் அவர் மைன்கிராஃப்ட் பற்றின வீடியோஸ் தான் போடுவார், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.